சாரி குச்சம் போட நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். நம்மளுக்கு இன்னொரு கோர்ஸ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த சாரியில் குஞ்சம் போடுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம மற்றது பார்த்துருக்கோம். எப்பயுமே சாரியில் குஞ்சம் போட போகிறோம். சம்டைம்ஸ் நமக்கு சாரி இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும். கடையிலையும் நிறைய கூட்டமாக இருக்குது. சரி, நம்ம வீட்டில் வந்து நம்ம போடும்போது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா, புது மாடலில் நம்ம போடலாம். எல்லாரும் போடுற மாதிரி முடிச்சு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அழகாக போட்டுக்கலாம். ஸோ எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு நம்மளோட டிசைன்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஒரே மாதிரியான 2 சைடு எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, நல்ல சாரியை மடித்து போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்ச மாதிரி நான் அந்த டைரி ஸ்கேல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு எந்த சைடு நம்ம குஞ்சு போட போகிறோம் அந்த ஒரே ஒரு துணி, ஏன்னா நமக்கு ஊசியெல்லாம் போட்டு நம்ம எடுக்கும்போது அது நமக்கு தேவையாக இருக்கும். ஸோ ஒத்தையாக இருக்கிற மாதிரி நம்ம டைட்டாக பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த குஞ்சம் இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா இந்த நூலில் நம்ம பிடிச்சி இழுத்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கோ அது நேராக இந்த பிசிறு இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சோண்டு நடுவில் நேர் நூல் வந்து தப்பாக வராத அளவுக்கு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கடைகளில் குஞ்சம் போடும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிசிறு எக்ஸ்ட்ராவாக இல்லாத அளவுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம குஞ்சம் போடுறதுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நூலை பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்க போனேன்னா அந்த அளவுக்கு இருக்கானோ நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 இலைகள் வர அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த நூல் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து நூல் வந்து கொஞ்சம் இடையில இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரொம்ப லாங்கான ஒரு குஞ்சம் வேணும், டிசைன்ஸ்னால் நிறைய போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம பிசிறு இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கம்மிங் வீடியோவில் சாரி குச்சம் பேசிக் நாட்ஸ் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.